அன்புடையவர்களே, இன்று நாம் தமிழர்களின் இதய தெய்வமான முருகப்பெருமானின் மகிமையான வரலாற்றைப் பற்றி அறிந்து கொள்வோம். உலகத்தில் அசுரர்களின் கொடுமை அதிகரித்த காலத்தில் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் தோன்றின. அவை சரவண பொய்கையில் சேர்ந்து 6 குழந்தைகளாக உருவெடுத்தன. அந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். பின்னர் பார்வதி தேவி அவர்களை ஒன்றிணைத்து 6 முகம் கொண்ட ஒரே தெய்வமாக மாற்றினார். அதனால் முருகன் ஆறுமுகன் என்றும் கந்தன் என்றும் அழைக்கப்பட்டார். முருகன் சிறு வயதிலேயே ஞானத்திலும் வீரத்திலும் சிறந்து விளங்கினார். தேவர்கள் அனைவரும் அவரை தங்களின் படைத்தலைவராக ஏற்றுக்கொண்டனர். அப்போது சூரபத்மன் என்ற அசுரன் தேவர்களையும் மக்களையும் துன்புறுத்திக் கொண்டிருந்தான். அசுரனை அழிக்க பார்வதி தேவி முருகனுக்கு சக்தி வாய்ந்த வேலை வழங்கினார். அந்த வேலை ஏந்திய முருகன் தனது படையுடன் போருக்கு புறப்பட்டார். பல நாட்கள் கடுமையான போர் நடைபெற்றது. இறுதியில் முருகன் தனது வேலை பயன்படுத்தி சூரபத்மனை வென்றார். சூரபத்மன் மாமரமாக மாறிய போதும் முருகனின் வேல் அதை இரண்டாக பிளந்தது. அதன் ஒரு பகுதி மயிலாகவும் மற்றொரு பகுதி சேவலாகவும் மாறின. மயிலை தனது வாகனமாகவும் சேவலை தனது கொடி சின்னமாகவும் முருகன் ஏற்றுக்கொண்டார். இந்த நிகழ்வே சூரசம்ஹாரம் என அழைக்கப்படுகிறது. முருகன் வீரத்தின் வடிவம் மட்டுமல்ல, ஞானத்தின் வடிவமும் ஆவார். ஒருமுறை பிரம்மாவிடம் பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்டார். பதில் சரியாக கூற முடியாததால் பிரம்மாவை சிறையில் அடைத்ததாக புராணங்கள் கூறுகின்றன. பின்னர் சிவபெருமானுக்கே பிரணவத்தின் பொருளை உபதேசித்தார். இதனால் அவர் சுவாமிநாதன் என்ற பெயரையும் பெற்றார். முருகனுக்கு 2 துணைவியர் உள்ளனர். தெய்வானை தேவர்களின் மகளாகவும் வள்ளி குறவர் குல இளவரசியாகவும் போற்றப்படுகின்றனர். தெய்வானையை திருமணம் செய்து தேவர்களுக்கு அருள் வழங்கினார். பின்னர் வள்ளியை பல்வேறு வடிவங்களில் வந்து சோதித்து இறுதியில் திருமணம் செய்து கொண்டார். இந்த கதைகள் பக்தி, அன்பு மற்றும் அருளின் அடையாளங்களாக கருதப்படுகின்றன. தமிழகத்தில் முருகனின் அறுபடை வீடுகள் மிகவும் புகழ்பெற்றவை. அவை திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி மற்றும் பழமுதிர் சோலை ஆகும். முருகன் பக்தர்களுக்கு தைரியம், ஞானம், ஒழுக்கம் மற்றும் வெற்றியை வழங்குபவர் என்று நம்பப்படுகிறது. வேலுண்டு வினை இல்லை, மயில் உண்டு பயம் இல்லை என்று பக்தர்கள் நம்பிக்கையுடன் கூறுவர். அருள்மிகு முருகப்பெருமானின் திருவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். முருகனின் திருமணக் கதை. தெய்வானை மற்றும் வள்ளி முருகப்பெருமானுக்கு 2 திருமணங்கள் நடைபெற்றதாக இந்து புராணங்கள் கூறுகின்றன. அவை தெய்வானை திருமணம் மற்றும் வள்ளி திருமணம். தெய்வானை திருமணம் சூரபத்மனை வென்று தேவர்களை காப்பாற்றிய பிறகு தேவர்களின் தலைவரான இந்திரன் மகிழ்ச்சி அடைந்தார். தனது மகளான தெய்வானையை முருகனுக்கு மணமுடித்து வைத்தார். இந்த திருமணம் திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. தேவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த திருமணத்தை சிறப்பித்தனர். இது தெய்வீக சக்திகளின் இணைப்பாக கருதப்படுகிறது. வள்ளி திருமணம். வள்ளி ஒரு குறவர் குல இளவரசி. சிறு வயதிலிருந்தே முருகன் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்தாள். வள்ளியை மணக்க முருகன் பல்வேறு வேடங்களில் வந்ததாக புராணம் கூறுகிறது. ஒருமுறை வேடனாகவும் மற்றொரு முறை முதியவராகவும் வந்து வள்ளியிடம் பேசினார். ஆனால் வள்ளி அவரை அடையாளம் காணவில்லை. பின்னர் முருகன் தனது அண்ணனான கணேச விநாயகரின் உதவியை நாடினார். விநாயகர் யானை வடிவில் தோன்றி வள்ளியை பயமுறுத்தினார். பயந்த வள்ளி அருகிலிருந்த முதியவரிடம் முருகன் வேடம் உதவி கேட்டாள். அப்போது முருகன் தனது உண்மையான தெய்வீக வடிவத்தை வெளிப்படுத்தினார். வள்ளி மகிழ்ச்சியுடன் அவரை ஏற்றுக்கொண்டாள். பின்னர் இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. இந்த திருமணம் பக்தனுக்கும் இறைவனுக்கும் இடையேயான அன்பின் அடையாளமாக கருதப்படுகிறது. திருமணங்களின் பொருள். தெய்வானை திருமணம் கடமை, ஒழுக்கம், தெய்வீக அருள். வள்ளி திருமணம் அன்பு, பக்தி, இறைவனை அடையும் விருப்பம். அதனால் முருகன் பக்தர்களுக்கு அருளும் அன்பும் வழங்கும் தெய்வமாக போற்றப்படுகிறார்.